ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆடி அமாவாசைக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் போட்ட படையல் தான் பார்க்க போகிறோம். இது முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய நம்மளோட கடமை இது. இந்த ஆடி அமாவாசைக்கு அவங்க மேலேருந்து கீழே இறங்கி வருவாங்களாம். நம்ம வீட்டில் யாரெல்லாம் நம்மளுக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க, யாரெல்லாம் நம்மளை நினச்சி பார்க்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக வருவாங்களாம். அந்த டைம் நம்ம அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் படைச்சி வச்சு சாமி கும்பிடணும். அப்படி நம்ம எதுவும் செய்யலைன்னா அவங்க நம்மளுக்கு சாபம் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மனசு உடஞ்சி போயிடுவாங்க, நம்மளை யாரும் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எங்கள் முன்னோர்களை நினச்சி, அப்புறம் எங்கள் அப்பாவும் இறந்து 1 வருஷம் ஆகுது, அவங்களுக்காகவும் நாங்கள் படையல் போட்டோம். என்னோடய தாத்தா பாட்டி அப்பா அப்புறம் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் நினச்சி நாங்கள் படையல் போட்டிருந்தோம். அதுவும் போக எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச கொஞ்சம் ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் காக்காவுக்கும் ஃபஸ்ட்டு தனியாக சாப்பாடு எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட்டோம். கும்பிட்டுட்டு காக்காவுக்கு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட்டோம். இந்த விரதம் படையல் போடுறவங்க ஒரு நேரம் நம்ம சாப்பிடாம விரதம் இருந்து தான் இந்த சாப்பாடெல்லாம் செஞ்சு படையல் போடணும். அதுக்கப்புறம் இந்த இலையில உள்ள சாப்பாடை தான் அவங்க எடுத்து சாப்பிடணும். அதே மாதிரி தான் நாங்கள் விரதம் இருந்து நதிக்கரைக்கு போய் குளிச்சுட்டு அவங்கள நினச்சி சாமி கும்பிட்டுட்டு பச்சரிசியும் அச்சு வெல்லத்தையும் தண்ணியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு படையல் போட்டோம். சாமி கும்பிடும் போது என்னோடய பையன் பிரதிக்குட்டி தூங்கிட்டான். ருத்துக்குட்டி மட்டும் பூஜை சாமானெல்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருந்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.